நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்று பக்தர்களை மலையேற அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து தொழில்நுட்ப வல்லுநர் குழு ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை தொடங்கியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வரக்கூடிய 13ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் மாலை கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் 2500 பேர் மலை மீது ஏறி சென்று தீபத்தை தரிசிக்க அனுமதி வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. அண்மையில் பெஞ்சல் புயல் தாக்கத்தால் பெய்த கனமழை காரணமாக மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்தனர். இதனால் இந்த ஆண்டு மகா தீபத்தின் போது பக்தர்களை மலையேற அனுமதிக்கலாமா வேண்டாமா என்று ஆய்வு செய்வதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் துறை பேராசிரியர் பிரேமலதா தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் இன்று காலை மலை மீது ஏறி ஆய்வுப் பணியை தொடங்கியுள்ளனர். பக்தர்கள் மலை மீது ஏறக்கூடிய பாதையில் உள்ள மண்ணின் தரம் மற்றும் பாறைகளின் நிலை குறித்தும் மீண்டும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பது குறித்தும் வல்லுநர் குழு ஆய்வு செய்து வருகிறது. ஆய்வுப் பணிகளை முடித்து உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி ஆய்வுக் குழுவிற்கு உத்தரவிட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். போதிய முன்னேற்பாடுகளுடன் இங்கே அவர்களை அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். உடன் மருத்துவர்களும் செல்கின்றார்கள். அது மட்டுமின்றி அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு ஆம்புலன்ஸும் தேவையான மருத்துவ வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றது. மலை ஏறுபவர்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ மருந்து பொருட்கள், அது மட்டுமின்றி அவருடைய பிபி செக் பண்ணுவதற்காகவும் ஆக்சிஜன் செக் பண்ணுவதற்காகவும் பாம்பு கடி போன்ற நேர்வுகளில் மருந்து வழங்குவதற்காக ஏஎஸ்பியும் அவருடன் எடுத்துச் செல்கின்றார்கள். இந்த குழுவானது இன்றைய தினம் ஆய்வினை மேற்கொண்டு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கும்.